வெல்கம் டு ஆர்விஏ சமையல். இந்த வீடியோவில் நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு மோர் குழம்பு எப்படி செய்யறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சுரைக்காய் போட்டு எப்படி மோர் குழம்பு செய்யறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். மோர் குழம்பு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்தளவு மோர் குழம்போட ருசி நம்ம எல்லாரையுமே ஈர்க்கும். மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அரை டீஸ்பூன் அளவு அரிசி எடுத்துங்க. இது பச்சரிசியாவோ இல்லை புழுங்கல் அரிசியாவோ இருக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு எடுத்துங்க. இதை ஊற வச்சிங்க. அரிசிக்கு பதிலாக தோல் எடுத்த உளுத்தம்பருப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ சுரைக்காய் எடுத்துங்க. அது இந்த அளவு ஒரு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துங்க. மோர் குழம்புக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் இந்த மாதிரி சைஸ்லேயே எடுத்துங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் கட் பண்ண சுரைக்காய் பீசஸ் நான் ஒரு 1 கப் எடுத்திருக்கேன். இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சு அதில் ஒரு 2 கப் அளவு தண்ணி ஊற்றி அதில் இந்த சுரைக்காயை வேக வைக்கணும். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுங்க. அதேமாதிரி சால்ட்டு சேர்த்துங்க. இந்த காய்க்கு உள்ள சால்ட்டு மட்டும் சேர்த்து வேக வைங்க. ஸோ இது நல்லா வேகணுங்க. அது வரையும் நம்ம மூடி போட்டு வேக வைப்போம். மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவு தேங்காய் திருவல் எடுத்துங்க. அரை மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பும் அரிசியும் எடுத்துங்க. இதோட தயிர் ஒரு 3 டீஸ்பூன் அளவு எடுத்துங்க. தயிர் ரொம்ப புளிக்கவும் கூடாது, ரொம்ப புளிப்பு இல்லாத தயிரும் எடுத்துக்கக்கூடாது. மீடியம் அளவில் இருக்கக்கூடிய தயிர் எடுத்துங்க. ஸோ இதில் நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவு கலந்துருக்கேன். ஜீரகம் 1 டீஸ்பூன், மிளகு அரை டீஸ்பூன், ஒரு பச்சை மிளகாய் இது எல்லாம் சேர்த்து போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ இப்போ இந்த மசாலா நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றணும். ஸோ இதை ஒரு பாத்திரத்தில் ஒரு சின்ன கிண்ணத்தில் ஊற்றுங்க. இப்போ தேங்காய் அரைச்ச அதே மிக்ஸி ஜாரில் நம்ம தயிரையும் ஊற்றி அடித்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். இது நம்ம கிண்ணத்தில் வச்சு கடைஞ்சிக்கலாம், மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். அதுக்கு பதிலாக நான் மிக்ஸி ஜார்லேயே ஊற்றி இப்போ அடிச்சுக்க போகிறேன். இது ரொம்பவும் அதிகமாக மிக்ஸி ஜாரில் நிறைய தயிரை ஊற்றி அடிச்சிட்டிங்கன்னா வெளியில் வந்துடும். ஸோ அதுக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அடிச்சிங்க. என்னோடய தயிர் கொஞ்சம் புளிப்பாக இருக்கிறதால நான் ஒரு 5 டீஸ்பூன் அளவு நான் அதில் போட்டிருக்கேன். போட்டு அடித்து இந்த கிண்ணத்துலேயே ஊற்றிருக்கேன். இதோட மஞ்சள் தூள், சால்ட்டு, இதுக்கு தேவையான சால்ட்டு மட்டும் போட்டு கலந்துங்க. ஏற்கனவே நம்ம காய்க்கு கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கோம். இப்போ காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம தேங்காயும் தயிரும் கலந்து வச்ச கலவையை இதில் ஊற்றுறேன். ஊற்றி நல்லா கலந்து விட்டுங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் அடுப்பு சிம்மில் வச்சுங்க. லோ ஃப்ளேம்லேயே இது கொதிக்கணும். லைட்டாக நுர வர வரையும் கொதிச்சா போதும். ஸோ அது வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இன்னொரு அடுப்பில் நான் இப்போ குழம்பு கொதி வரத்துக்குள்ள நம்ம தாளிக்க வேண்டியதெல்லாம் தாளிச்சிக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிங்கன்னா இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வேறு எண்ணெய் தான் இருக்குன்னா அந்த எண்ணெயும் ஊற்றிக்கலாம். அதோட கடுகு, மிளகாய் போட்டுங்க, பெருங்காய கட்டி போட்டுங்க. நமக்கு வெந்தயம் வேணாலும் வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம். அதோட சேர்த்து கருவேப்பிலை. வெந்தயம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டு தாளித்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். இது எல்லாத்தையும் தாளித்து நம்ம கொதி லைட்டாக குழம்பு கொதி வந்த உடனே அதில் எடுத்து ஊற்றி நம்ம கலந்து விட வேண்டியதுதாங்க. இப்போ இந்த தாளிப்பை நல்லா கலந்து விட்டுங்க குழம்புல. அப்போ தான் நல்லா அந்த பெருங்காயம்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா வாசனையாக வரும். கலந்து விட்டதுக்கப்புறம் லைட்டாக நுர வர மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிட வேண்டியதாங்க. பட் நம்ம தயிர் ஊற்றுனதுக்கப்புறம் சிம்மில் வச்சு தான் லைட்டாக கொதி வர வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ லாஸ்ட்டாக நான் கொத்தமல்லி தழை போட்டு இறக்குறேன். ஸோ அவ்வளோதாங்க, மோர் குழம்பு ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.